சொன்னது போலவே புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுவானவரும் அவருடைய சீடர்களும் இதை முழுமையாக நம்பினார்கள். இப்போ நம்முடைய இது என்னன்னா, இயேசுவானவர் என்ன சொன்னாரோ அதுக்கு மறுபேச்சு கிடையாது, மறுபேச்சு கிடையாது. இப்படி சொல்லுவாங்க, குரு சொல்லுக்கு மறுசொல் இல்லை, குரு சொல்லுக்கு மறுசொல் இல்லை. அதனால நம்முடைய பிரதான குருவாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, மோசே தான் எழுதினார் அப்படின்னு. அதனாலதான் நீங்கள் மோசேயின் புத்தகங்களில் வாசிக்கவில்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார். சரிங்களா? அந்த அந்த வசனங்களை நீங்க எங்க வாசிக்கலன்னா, மத்தேயு சுவிசேஷம் 19:18, மார்க் 12:26, லூக்கா 2:22, மத்தேயு 19:8, மார்க் 12:26, லூக்கா சுவிசேஷத்துல 2:22, 27. இது மற்றவங்க லூக்கா எழுதினார். அது மாத்திரம் இல்லாமல் யோவான் சுவிசேஷத்தில் இயேசுவானவர் சொல்கிறார், 5வது அதிகாரம் 46-47, 7வது அதிகாரம் 19வது வசனம். இவர்களோடு கூட சேர்ந்து இயேசுவினுடைய சீடர்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள். இயேசுவின் சீடர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது ஒத்துக்கொண்டார்கள். உதாரணமாக 2 வசனங்களை சொல்றேன். அப்போஸ்தலர் 13:39, ரோமர் 10:5. இதோடு கூட இந்த வேத புஸ்தகம் முதல்ல யார் தான் பயன்படுத்தினாங்க? பழைய ஏற்பாடு எடுத்துக்குவோம். யார் பயன்படுத்தினாங்க? நம்ம சர்ச் கிடையாது, யார் தான் பயன்படுத்துறாங்க? யூதர்கள் தான் பயன்படுத்தினார்கள். அதனால யூதர்களுடைய பாரம்பரியம், யூதர்களுடைய தலைவர்கள் சொன்னாங்க. இதை யார் எழுதினாங்க? மோசே எழுதினாங்க. அப்புறம் யூதர்களுடைய காலத்துக்கு பிறகு இயேசுவானவர் வந்ததுனால கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்கள் நம்பினார்கள். இன்றைக்கு நம்முடைய திருச்சபை அதை 100% அப்படி ஏற்றுக்கொள்கிறது. அதனால நம்முடைய இன்றைய திருச்சபையினுடைய சபையினுடைய அடிப்படை கோட்பாடுகளில் ஒரு கோட்பாடு என்ன? மோசே இந்த புஸ்தகத்தை எழுதினார், 5 ஆகமத்தை எழுதினார் என்று நம்பப்படுகிறது. இந்த புத்தகங்கள் வரலாற்றில் நமக்கு தெரியல, கிமு கிபி என்ன? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இப்போ கிறிஸ்துவுக்கு பின் எத்தனை வருஷம்? கிறிஸ்துவுக்கு பிறகு 2024 ஆண்டு. கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 4004 ஆண்டுகள், சுமார் 4004 ஆண்டுகள் அப்படின்னு பொதுவாக கணக்கு சொல்லுவாங்க. இப்போ இதை அடிப்படையாக வைத்து மோசே இந்த புத்தகத்தை சுமார் 1446 ஆண்டு எழுதியிருக்கலாம். 4046க்கும் 4006க்கும் இடையில. கிமு எப்பவுமே என்ன ஆகிட்டு வருது? பெருசுல இருந்து சின்னதாகிட்டு வருது. கிபி சின்னதுல இருந்து பெருசாகிட்டு வருது. சரிங்களா? அதனால நீங்க மனசுல அப்படி வச்சுக்கலாம். சரி, கிட்டத்தட்ட 3500 வருஷத்துக்கு முன்னாடி, சொல்ல போனா 3500 ஆண்டுகளுக்கு முன் இது எழுதப்பட்டது என்று நாம் சொல்லலாம். தேங்க்ஸ். இதை நாம் 3 ராஜாக்களின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்ட 480ஆம் ஆண்டில சாலமோன் இஸ்ரவேலின் மேல் அரசனாக முடிசூட்டப்பட்ட பின் 2 ஆண்டுகள் கழித்து சீப் என்ற மாதத்தில், அதாவது கிபி
970 ஆண்டு அவர் முடிச்சூட்டப்பட்ட அந்த காலம், அல்லது அந்த என்ன சொல்றது, அந்த 2 வருஷத்துக்கு பிறகு இது எழுதினார். அந்த நாளிலிருந்து ஒரு கணக்கு வச்சு பார்க்கும்போது 1446க்கும் 1406 ஆண்டுக்கும் இடைப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆக மோசே இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்தார். அப்படி வழிநடத்தி வந்ததுனால அவருடைய வரலாறை அவர் 12வது அதிகாரத்துக்கு பிறகு வரிசையாக எழுதுகிறார். அதை தான் நாம் இந்த புத்தகங்களிலே பார்க்க முடியும். அதாவது நான் நினைக்கிறேன், மோசேக்கு டெய்லி எழுதுகிற வழக்கம் இருந்திருக்கும். அதனால மோசே அந்த டைரியில இவரெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, இப்போ முதல் புஸ்தகம் வேதாகமத்தினுடைய முதல் புஸ்தகம் ஆதியாகமம். இதை ஆதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். இதை நாம் சொல்ல வேண்டுமானால் தொடங்கின காலம் முதல் என்று நாம் எடுத்தோமானால் இது தொடக்க புத்தகம். ஆதியாகமத்துக்கு இன்னொரு பேர் தொடக்க புத்தகம் அல்லது தொடக்க நூல் என்று சொல்லுவோம். நூலுக்கு பதிலாக புத்தகம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். சரியா? தொடக்க புத்தகம். ஏன்னா எல்லா புத்தகத்துக்கும் தொடக்கம், எல்லா செயலுக்கும் அதான் தொடக்கம். அது இதெல்லாம் என்று நாம் சிந்திப்போம். ஆதியாகமம் அல்லது தொடக்க புத்தகம் முதல்ல இந்த உலகத்தின் தொடக்கத்தை சொல்லுது. மற்ற எல்லா புத்தகத்தையும் விட நம்முடைய கிறிஸ்துவ வேதாகமத்தில் உள்ள இந்த ஆதியாகமம் தான் வானம் பூமி தொடங்கின காலத்தை நமக்கு சொல்லுகிறது. மற்ற எந்த புத்தகமும் சொல்லுகிறது. நீங்கள் சொல்லி இப்போ நம்ம கேட்டாலே வேதம் சொல்லல, இந்துக்களுடைய வேதம் அந்த வேதாகமத்தில் சொல்லலை, மற்ற எந்த வேதாகமும் சொல்லலை. முஸ்லீம்ஸுக்கு நம்முடைய பைபிள் தான் அப்படியே ஈயடிச்சா காப்பி பண்ணிட்டாங்க. என்ன ஈயடிச்சா காப்பி பண்ணிட்டாங்க. இன்னொன்று, அரபிய எழுத்துக்கள் எப்படி எழுதுறாங்க? அரபிய எழுத்துக்கள் நம்ம எல்லாம் இப்படி எழுதுறோம்ல, இப்படிதான் எழுதுறோம். எப்படி எழுதுறோம்? இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம். அவங்க வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் எழுதுறாங்க. அதுக்கு என்னன்னா உல்டா பண்ணுறது. அவங்களும் உல்டா பண்ணிட்டாங்க. நம்முடைய பைபிள் அப்படியே உல்டா பண்ணிட்டாங்க. அதனால அவங்களும் ஒரு அளவுக்கு சொல்றாங்க. ஏன்னா குரானும் பைபிளும் கிட்டத்தட்ட ஒன்று. ஆனால் அதில் நிறைய கதைகளை, தேவையில்லாத கருத்துக்களை நுழைச்சிட்டாங்க. பைபிளுங்கிறத ஒழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக எழுதப்பட்டதான் குரான். அதனால எங்கெல்லாம் முடியுமோ அவங்க அங்கெல்லாம் கசம்சம் பண்ணிட்டாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க? ஆதி ஆகமத்தினுடைய வரலாறுகளை அப்படியே நம்பி சொல்றாங்க. அவங்களுக்கு முதல் நபி ஆதாம் தான் முதல் நபி. உங்களுக்கு தெரியுமா? ஆதாம், காயின், ஆபேல் அவங்களுடைய கல்லறை தோட்டம் ராமநாதபுரத்தில் உள்ள வேற கதை. நோவா காலத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது இங்க ராமேஸ்வரத்தில் இருக்கு ஆச்சுங்களா. இன்னைக்கு அங்கே போய் நிறைய பேர் போய் அங்கே ஒரு கிணறுல தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. இங்கேதான் காய் அடக்கம் பண்ணப்பட்டார், இங்கேதான் ஆபியல் அடக்கம் பண்ணப்பட்டாரு, இங்கேதான் ஆதாம் அடக்கம் பண்ணப்பட்டாருன்னு எல்லாம் காட்டிட்டு நல்லா கதை பண்ணுவாங்க. அதனால அதான் சொல்றேன், நோவா காலத்துல சரி, அதுக்கு முன்னாடி ஆதி ஆகமத்துல முதல் உலகம் எங்க உண்டானதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு சொல்லப்படல. ஏன்னா நம்ம மக்கள் சொல்ற மாதிரி இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கலாம், அல்லது அமெரிக்காவில் ஆரம்பிச்சிருக்கலாம், இங்கிலாந்தில் ஆரம்பிச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் நோவாவுடைய காலத்தில் பெருவெள்ளம் வந்த போது அவர் கட்டின பேழை அல்லது கப்பல் என்னாச்சு, அப்படியே அந்த பாட்டுக்கு போய் அங்கே இங்கே அலைஞ்சி குலைஞ்சு எங்கே தான் வந்து கடைசி நின்றுது,
ஏற்க திரும்ப இங்கே வந்து நின்றுதுன்னு கடைசியில் லேண்டிங் இடம் எங்க ஆர்ஆர் மலை. ஆர்ஆர் மலை எங்கே இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ரஷ்யா பக்கத்தில் அல்லது ஈராக் பக்கத்தில் எங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி, எனவே அது ஒரு மூலையில் நின்றுச்சு. ஆக அந்த இடத்துல தான் ஆதியாகமம் உருவாகுது. ஆதாமுக்கு பிறகு சரி நோவா வரைக்கும் உள்ள அந்த காலகட்டங்களில் எங்கே நடந்தது எது நடந்தது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இதான் ஆரம்பத்தில் சொன்னல உல்டா பண்ணுறாங்க. அதே மாதிரி வானம் பூமி படைக்கப்பட்டது, படைக்கப்பட்டது அல்லது தொடங்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, இப்போல்லாம் நம்ம காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் படிக்கிறோம். ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்றாங்க என்னன்னு, மனுஷன் குரங்கு இருந்தோம். உண்மையா படிச்சிருக்கீங்களா? ஸ்கூலில் படிச்சு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? மனுஷன் எங்கேருந்து வந்தான்னு சொல்லி கொடுக்குது, குரங்குல இருந்து வந்தாங்க. ஆனால் மனுஷனை குரங்குல இருந்து மனுஷன் வரல. அது இன்னும் சொல்ல போனால் இந்த மழை காலத்தில் தண்ணியில் இந்த தலைப்பட்டுன்னு சொல்லுவாங்களே, தலைப்பட்டு தானே இருப்பாரு. தலைப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த தவளையுடைய இந்த அது மாதிரி தான் மனுஷன்னா. அப்புறம் அப்படியே வளர்ந்து 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 குரங்கானா குரங்கு வளர்ந்து 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 மனுஷன் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. நம்புற மாதிரியே இருக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்குமே மனுஷன மாதிரியே குரங்கு இருக்கு. சமீபத்தில் நான் வந்து மைசூர் போனோம். மைசூர் போகும்போது ஜூவுக்கு போனோம். ஜூவுக்கு போகும்போது விதவிதமான நம்ம ஊரில் இருக்கிற குரங்கு பார்த்தோம், மற்ற குரங்கு பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இது இப்படி 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 நிற்குது. நேச்சர் சிலை நிற்கிற மாதிரி நீங்கள் நினைச்சு நானும் ஆர்வக்கோளாறுனால போய் பக்கத்தில் போய் பார்த்தா அது அப்படி முடிச்சுட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா அது மனுஷ குரங்கு. அது மனுஷ குரங்கு. என்ன மனித குரங்காக இருக்கலாம், ஆனால் மனிதன் அல்ல. ஏன்னா அந்த குரங்கு எனக்கு எப்படி நிற்குது, மேல இருந்து கீழே வரைக்கும் நிர்வாணமா நிற்குது. மனிதர்கள் இப்போ விசேஷமா இந்த நாட்கள்ல கொஞ்சம் துணி இல்லைன்னா என்ன ஓடி ஒளிஞ்சிருவாங்க இல்லையா. ஒரு காலத்துல நம்மளை அப்படி அடிமையாக்கி வச்ச காலங்களில் துணி இல்லாம வச்சிருந்தாங்க. ஆனா என்ன செய்தாங்க, துணியெல்லாம் நம்ம உடுத்தின பிறகு கொஞ்சம் கூட துணி இல்லைன்னா நமக்கு கஷ்டமா இருக்கும். கையெழுந்தாங்க சேர் எடுத்தாங்க. ரைட். இப்போ மனிதனுடைய படைப்பு உயர்ந்த படைப்பு. மனிதனுடைய படைப்பு உயர்ந்த படைப்பு. என்ன மனிதனுடைய படைப்பை பற்றி என்ன சொல்லுவாங்க, கிரீடமானதுன்னு சொல்லி. கிரீடமானது இதுதான் தொடக்கம், மனிதனுடைய தொடக்கம். இதுக்கு வர வசனங்கள் எல்லாம் இருக்கு. நான் அப்புறம் உங்களுக்கு போட்டு தந்துருவாங்க. ஆதியாகமத்தில் தான் ஃபர்ஸ்ட் காதல், அப்புறம் ஃபர்ஸ்ட் மேரேஜ். ஃபர்ஸ்ட் காதல், ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் மேரேஜ், கல்யாணம். என்ன ஆதியாகமத்தில் ஆதம் முதல் காதல் பாட்டு பாடுறது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? காதல் பாட்டுக்கு அடிப்படையே எங்க இருக்கு? ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் பார்க்குறீங்க. இவளுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறான்னு அவர் வியந்து பாடுறாரு. சரி, அப்புறம் ஆதியாகமம் பாவத்தினுடைய தொடக்கம். பாவத்தினுடைய தொடக்கம் அங்கதான் வருது. ஆதியாகமத்துக்கு முன்னாலேயே ஆதியிலே தேவன் வானத்தை பூமி உண்டாக்குனார் இல்லையா? அதுக்கும் இடையில ஆதாமுக்கும் நடுவில் ஆதாமுக்கும் அல்லது ஆதாமுடைய உலகம் உண்டானதற்கும் தேவன் ஆதியிலே வானத்தை பூமி படைத்தாங்க. அதுக்கும் இடையில பல ஆண்டுகள் பெரிய இடைவெளி இருக்கு. அது எத்தனை வருஷங்கள் நமக்கு தெரியாது. அங்கே சாத்தான் உருவாக்கப்பட்டால் அது இங்கே குறிப்பிடப்படலை. அது கடவுள் ரொம்ப கவனமாக அதை பின்னால ஏசாயா மூலமா நமக்கு தெரிவிக்கிறாரு. ஆக
பாவத்தின் தொடக்கம் எங்க வருது? ஆதியாகமத்தில் வருது. பாவத்தின் தொடக்கம். பாவத்தின் தொடக்கத்தினால வந்த விளைவுகள் இருக்குல்ல, அந்த விளைவுகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன விளைவுகள்? பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? கொலை, கோபம். மாத்திரமல்லையா, மகிமை போயிடுச்சு. என்ன, நிர்வாணமாயி ஓடி ஒளிஞ்சு என்ன ஒரு அது வரைக்கும் தங்கள் நிர்வாணிகள் என்று அறியாமல் இருந்தாலும் வெட்கப்படாமல் இருந்தவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இலையை எடுத்து தங்களை மூடிக்கொண்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறதுலே அதுதான் அதனுடைய இதனுடைய விளைவாக ஆதியாகமத்தில் முதல் ரட்சிப்புக்குரிய ஒரு பலி கொடுக்கப்பட்டது. முதல் ரட்சிப்புக்குரிய பலி கொடுக்கப்பட்டது. 3வது அதிகாரம் 15வது வசனம், 15வது வசனம், 3வது அதிகாரம் 15வது வசனம். என்ன செய்யப்பட்டது? தேவன் ஒரு ஆட்டை வெட்டி அதனுடைய தோலை என்ன செய்தாரு? மனுஷனுக்கு துணியா கொடுத்துட்டாரு. மனுஷனுக்கு எப்போ இருந்து துணி போடணும்னு எண்ணம் வந்துச்சு? மனுஷனுக்கு துணி போடணும்னு எந்த காலத்தில் அவனுக்கு உணர்வு வந்துச்சு? பாவம் செய்த பிறகு. சரியா? அதனுடைய இது இந்த நாள் வரைக்கும் இருக்கு. ஆனால் பொதுவாக இப்போ ஆதிவாசிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊரில் இல்லை, வெளி இடங்கள்ல, ஆப்பிரிக்கா போன்ற இடங்கள்ல ஆதிவாசிகள்னு என்ன கணக்கு? எல்லாருடைய மனசுல அப்படியே நிர்வாணமா இருப்பாங்க கணக்கு. அது எதனால வந்தது? பாவத்தினால, மனிதர்களுடைய அதிகாரத்தினால. அறியாமை கூட இல்லை, மனிதர்களுடைய அதிகாரத்தினால. மனிதர்களை யாரும் துணி போடுறது விடலை. இன்னும் சொல்ல போனா ஆங்கிலேயர்கள் வர்ற வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆங்கிலேயர்கள் வரும்போது நம்முடைய அம்மாமாருக்கு எப்படி இருந்தாங்க? இடுப்பில் மாத்திரம் ஒரு சின்ன துண்டை கட்டிட்டு இருப்பாங்க, மற்றபடி நிர்வாணமாக இருந்தாங்க. அதை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்கு. அதெல்லாம் எதனால வந்துச்சு? மனிதனுடைய அதிகாரத்தினால. மனிதன் நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ அடி தாழ்ந்தவன் அப்படின்னு கணக்கு போட்டாங்கல்ல, அதனால வந்துச்சு. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இல்லை, உயர்ந்த இன மக்கள் முன்னால தலைப்பா கட்டக்கூடாது. அப்படி தலைப்பா கட்டினாலும் அதை கழட்டி கக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தெரியும் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? அது வரலாறுலாம் அதில் நேரம் போக விரும்பல. அதெல்லாம் எதனால வந்தது? மனிதனுடைய சுயநலத்தினால வந்தது. வந்தது. பெண்கள் மேல் சட்டை அணியக்கூடாதுங்கிறதெல்லாம் யாருடைய இதனால வந்தது? மனிதனுடைய இதில் வந்தது. அதனால தேவன் ஆரம்பத்திலேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் அழகான துணி கொடுத்தார். அந்த துணி என்ன துணி? ஒரு ஆட்டினுடைய தோல். சரி, நிறைய பேசி போனால் நமக்கு நேரம் இல்லை, அதனால நான் தொடர்ந்து போறேன். வேதாகமத்தின் ஆதியாகம புஸ்தகத்தில் தொடக்க நூலில் தொடக்க புஸ்தகத்தில் முதல் ஆராதனை என்ற நிலையை நாம் பார்க்கிறோம். மனிதர்கள் ஆராதனை செய்தார்கள். ஆதியாகமத்தில் மனிதர்கள் பெரிய பெரிய பட்டணங்கள்லாம் கட்டினாங்க. நோவாவுடைய காலத்தின் அழிவுக்கு முன்னதாகவே பெரிய பெரிய சிட்டியெல்லாம் கட்டினாங்க. சாதாரண இதல்ல, குடிசை வீடெல்லாம் இல்லை. பெரிய பெரிய பட்டணங்களை கட்டினாங்க. என்ன எல்லாரும் முடிச்சு பார்க்குறீங்க? இன்னைக்கு இருக்கிற நம்ம டெக்னாலஜி இல்ல, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் அந்த நாட்களே இருந்தது. முதல்ல கட்டினது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த இதெல்லாமே ஆதாம் முதல் நோவா வரைக்கும் இருந்திருக்கும். ஏனென்றால் தேவன்
மனிதனை மூடனாக முட்டாளாக படைக்கவில்லை. மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக நீ ஸ்கூலுக்கு போகாத படிக்காத அப்படின்னு நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டாங்க. சரியா நான் சொல்றது? இதுக்கு நிறைய இது சொல்லி போகலாம். ஏனோக்கு எந்த வருஷத்தில் வாழ்ந்தாரு? ஆதாமுக்கு 7 தலைமுறைக்கு பின்னால. அந்த ஏனோக்கே அவருடைய பேர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கு. அது தள்ளுபடியாக வச்சிருக்காங்க, அது வேற விஷயம், நம்முடைய வேதாகத்தில் எழுதப்படல. ஆனா யூதாவின் புஸ்தகத்துல அதுக்கு மேற்கோள் சொல்லப்பட்டிருக்கு. யூதாவின் புஸ்தகத்துல அதுக்கு மேற்கோள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மனிதன் முட்டாளாக படைக்கப்படவில்லை. மனிதன் ஆதாம் எப்படி முட்டாளா இருந்தா தெரியுங்களா? பிரில்லியண்டா இருந்தாங்க. ஏவாளும் ரொம்ப பிரில்லியண்டா இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிரியேஷன், படைப்பாங்க. எப்படி ஆதாம நீங்க அறிவு உள்ளவர் சொல்றீங்க? எந்த காலேஜில் படித்தாரு, எந்த ஸ்கூலில் படித்தாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் நேரடியாக ஆண்டவர்கிட்ட வந்ததுனால ஆண்டவரை அவர் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் ஆண்டவரை அவரை கூப்பிட்டு, எப்பா இதுக்கெல்லாம் என்னென்ன பேர் வைக்கிறப்பா பேர் வைத்தார். இன்னைக்கு இருக்கிற யானைக்கு யார் பேர் வச்சாங்க? ஆதாம். இன்னைக்கு இருக்கிற சிங்கத்துக்கு யார் பேர் வச்சாங்க? ஆதாம். இன்னைக்கு வெளியில பறக்கிற அந்த வண்ணாத்து பூச்சிக்கு ஆதாம் தான் பேர் வச்சாரு. பறவைக்கு. அதனால அப்போ பேர் வைக்கணும் என்ன இருந்திருக்கணும்? மேல் வீட்டில் சரக்கு இருந்திருக்கணும் இல்லையா? மேல் வீட்டில் சரக்கு இருந்ததுனால அவர் பேர் வச்சாரு. இன்னைக்கு நம்முடைய மக்களுடைய பார்வை என்ன? ஆதிவாசிகள் அப்படிங்கிற பேர்ல, பழங்குடியினர் பேர்ல, ஒன்றும் தெரியாதவங்க, அறிவில்லாதவங்க, முட்டாளுங்க பேர் வச்சுட்டாங்க. அது எதனால? திரும்பவும் நான் சொல்றேன், தனிப்பட்ட மனிதர்களுடைய சுயநலத்தினால. தேவன் ஒரு நாளும் அப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். அதனால நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், மனிதன் அந்த நாட்களிலேயே ஆராதனை செய்ய பழகினால், பட்டணங்களை கட்டினால், அது மாத்திர ஆதியாகமத்தில் தான், ஆதியாகமத்தில் தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அல்லது ஒருத்திக்கு ஒருவன். ஆனால் அங்கே மனிதன் பாவம் செய்ததுனால ஒருத்தனுக்கு 4 பேர் 5 பேர், ஒருத்திக்கு 4 பேர் 5 பேர்னு வச்சுட்டாங்க. அதனுடைய இதை நம்ம இங்கே படிக்கலாம். இங்கே 4வது அதிகாரம் 19வது வசனத்தில். ரைட். அப்புறம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இன்னைக்கு இருந்த டெக்னாலஜியில் அந்த நாட்கள் இருந்ததுன்னு. ஏன்னா அந்த நாட்கள்லேயே நல்ல ஃப்ரூட் எல்லாம் செய்ய பழகிட்டு வந்தாங்க. ஃப்ரூட் எல்லாம் ஊதுனாங்க. என்ன அதை நீங்கள் 4வது அதிகாரம் 21 படிக்கலாம். அப்புறம் விதவிதமான உலோகங்களால் எப்படி பொருட்களை தயாரிக்க முடியுங்கிற அந்த காரியத்தை கற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கு அப்படிதானே கற்றுக்கொள்கிறோம், கற்றுக் கொடுக்குறாங்க, கற்றுக்கொள்கிறோம், பயன்படுத்துகிறோம். உலோகங்கள்னால தானே செய்கிறாங்க. நம்முடைய வீட்டில் இருக்கிற அடுப்பு இரும்பில் செய்கிறான், இன்னைக்கு இருக்கிற இது மரத்தினால செய்கிறான். அதனால இந்த உலோகங்களுடைய காரியங்கள் எல்லாம் மனிதர்கள் கற்றுக்கொண்டார்கள். 4வது அதிகாரம் 22வது வசனம். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தில் தான் பல நாடுகள் உருவாச்சு. பல நாடுகள் உருவாச்சு. என்னைக்குமே நம்ம நினைச்ச கூடாது. ஆதியாகமம் சின்ன நம்முடைய கருத்து படிக்கும் தெரியும். ஆதியாகமும் ஒரு இடத்துல எல்லா ஜனங்களும் இருந்ததாக நம்ம படிக்கூடாது. அந்த நாட்களில் என்ன செய்தாங்க? பல ஊர்களில் போய் குடியிருந்து அந்தந்த ஊரில் ஒவ்வொரு ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அதனால பல நாடுகள் இருந்தாங்க. 10வது அதிகாரம் முதல் 32 வசனங்கள்ல. அது மாத்திரம் இல்லை, வேத புஸ்தகத்தில் அந்த நாட்கள் நான் நினைக்கிற ஏதோ ஒரு மொழி தான் பேசியிருப்பாங்க. அது எந்த மொழின்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் உரிமை கொண்டாடுவாங்க. நான் தமிழ்,
நான் எப்ரேயர், நான் கிரீக்கு, நான் லத்தீன் அப்படின்னு உரிமை கோருவாங்க. எனக்கு என்ன மொழி பேசணும்னு தெரியாது, அந்த மொழிக்கு இல்லை. நோவா என்ன மொழி பேசணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் ஒரே மொழியை பேசினாங்க, எல்லாரும் ஒரே மொழியை பேசினார்கள். அந்த பேசின ஒரு மொழி பெரிய ஒரு அழிவுக்கு நேராக கொண்டு போனதுனால, ஒரு பாவத்துக்கு நேராக கொண்டு போனதுனால கடவுள் என்ன செய்தாரு? நீ பேசுறது உனக்கு பேசுறது இவருக்கு பேசுறது எனக்கு புரியாதபடி மொழியை என்ன செய்தாரு? மாற்று. அதனால தான் இன்னைக்கு நம்மள எத்தனை மொழி இருக்கு கணக்கு பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் இந்த 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 சின்ன கூட்டத்துக்குள்ள எத்தனை மொழி இருக்கும்? நான் ஒரு மொழி பேசுறேன், அண்ணா ஒரு மொழி பேசுறாரு, இவர் ஒரு மொழி பேசுறாரு, அவங்க ஒரு மொழி பேசுறாங்க, அவங்க ஒரு மொழி பேசுறாங்க. बड़गा तमिल पनिया चेट्टी நாயக்கர் அஞ்சு ஆறா. அப்போ இங்கேயே இந்த இந்த அறைக்குள்ளேயே இத்தனை மொழி பேசுறோம். இதனுடைய தொடக்கம் எங்க வந்துச்சு? ஆதி ஆகமம் 11வது அதிகாரத்தில் வந்துச்சு. அப்புறமா தேவன் இந்த உலகத்தை என்ன செய்தாரு? ஒரு மக்கள் கூட்டத்தை தெரிந்து கொள்ள, ஒரு குடும்பத்தை தெரிந்து கொள்கிறார். இவ்வளத்தை சொல்லிட்டு எல்லாம் இந்த ஊரில் இருந்தாங்க, இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மோசேக்கு அதுக்கு பிறகு என்ன செய்தார்? தன்னுடைய இனத்தை பற்றி வரலாறு எழுதினார். ஏனென்றால் அந்த இனத்தில் இருந்தால் ரட்சகர் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காக, ரட்சகர் இந்த பூமிக்கு வர வேண்டும் என்பதற்காக. நம்முடைய பைபிளில், அது ஆதியாகமத்தில் அந்த நாட்களில் இருந்த பல ராஜாக்களுடைய பெயர்களும் பல ராஜ்யங்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கு. அரசுகளுடைய பெயர்களும் அரசர்களுடைய பெயர்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது? ஏன் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது? விசேஷமா ஆதியாகமம் ஏன் எழுதப்பட்டது? மோசேக்கு பிறகு வருகிறவர்கள் தங்களுடைய தொடக்கம் எங்கிருந்து வருகிறது என்பதை அறிவதற்காக. இரண்டாவது, நம்முடைய தேவனுடைய அநாதி தீர்மானம் என்னவா இருந்தது, அதில் இஸ்ரவேல் மக்களுடைய பங்கு என்னவா இருந்தது, அந்த இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலிருந்து தேவன் எப்படி ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தார் என்ற காரணத்தினால இதில் சொல்லப்பட்டது. அல்லது ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான ரட்சிப்பை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக இதை சொல்லப்படுது. சரி, நீங்கள்லாம் இறையியல் மாணவர்கள். நீங்கள்லாம் யாரு? இறையியல் மாணவர்கள். அதனால இதுல ஏதாவது இறையியல் கருத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல இந்த உலகத்துல பல கோடி தேவதைகள் இருந்தாலும், 303 கோடி சொல்லுவாங்களே, பல கோடி தேவதைகள் இருந்தாலும் ஒரே ஒரு தேவன் தான் உண்டு. இருந்தாலும் அவர் இல்லை, இருந்தாலும் ஒரே ஒரு தேவன் உண்டு என்ற அந்த சத்தியத்தை சொல்லுது. இரண்டாவது, நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற அந்த நிலை இல்லை. அனைத்து மக்களும் சமம். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்பதை காட்டுகிற ஒரு உன்னதமான செய்தியை சொல்கிறது. அடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம்? பைபிள்ல எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கு? நான் போன வகுப்பு பிரச்சனை ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கா? சரி, நானே சொல்லிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. எவ்வளோமா? குட் குட் குட். அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் உண்டு.
அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினது என்பதை சொல்லுவதற்காக நமக்கு சொல்லணும். ஸோ ஆதியாகமம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் கூட கருத்துக்களை சொல்லிடுறேன், சரிங்களா? இதுதான் ஆதியாகமம். இருந்தாலும் நம்முடைய என்ன சொல்றது, சுவாரஸ்யமான சில காரியங்களுக்காக நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். இயேசுநாதர் ஒரு முறை தன்னுடைய சீஷர்களை தன்னுடைய எதிரிகள்னு சொல்லணுமா, சரி இப்படி சொல்லணும், பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து அவர் சொன்னார், வேத வசனங்களை வேத வாக்கியங்களை படித்து பாருங்கள், அவைகளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் பற்றி எங்கே எழுதப்பட்டிருக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி எங்கே எழுதப்பட்டிருக்கு? வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டது. வேத வாக்கியம் எது? பழைய ஏற்பாடு. அந்த நாட்கள் நமக்கு இன்னைக்கு புதிய ஏற்பாடும் சேர்ந்து வேத வாக்கியம், அன்றைக்கு பழைய ஏற்பாடு. இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ எங்கெல்லாம் இயேசு பற்றி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக பார்ப்போம். 3ஆவது அதிகாரத்தில் பெண்ணின் வித்து என்று சொல்லப்பட்டு, பெண்ணின் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லப்பட்டு. 2வது, ஏன்னா இயேசு கிறிஸ்து பெண்ணின் வித்து தானே, ஸ்திரீயின் வித்து தானே. அவருக்கு தாயும் தந்தையும் இணைந்து கூடி வாழ்ந்ததுனால அவர் இயேசு பிறக்கவில்லை. தேவனுடைய ஆவியானவர் கன்னி மரியாளிடத்தில் வந்து சொன்னதுனால பிறந்த வார்த்தையினால. அதனால அவர் வெறும் பெண்ணை வித்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஆபிரகாமின் வித்து. அவர் ஆபிரகாமின் வித்து. ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தேவன் 100 வயதில் ஒரு மகனை கொடுத்தார். அப்போ அந்த 100 வயது ஆகும்போது பொதுவாக மனிதர்களுக்கு என்ன ஆகிடும்? குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அற்று போயிடும். இருந்தாலும் தேவன் ஆபிரகாமை வாக்குத்தத்தத்தின் அடையாளமாக தேர்ந்தெடுத்ததுனால, அந்த வாக்குத்தத்தத்தின் மகனாக இயேசு இருக்க வேண்டும் என்பதனால அவர் ஆபிரகாமின் வித்தாக வருகிறார். ஆதாம் தேவனோடு தன் வாழ்வை தொடங்கினான். ஆதாம் தேவனோடு தன் வாழ்வை தொடங்கினான். ஆனால் கீழ்ப்படியாமல் விழுந்து போனான். 2வது, ஆபேல் தேவனோடு நடந்தான். இரத்தத்தினாலே இரத்த பலியினாலே தேவனோடு நடந்த வாழ்க்கையை உறுதிப்படுத்தினார். ஏனோக் தேவனோடு நடப்பதனாலே தன் வாழ்வை தொடங்கினார். அதனாலே அவர் தேவனை பிரியப்படுத்தினார். ஆதாம் மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஆதாமை போல நாம் இருக்கக்கூடாது. தேவனோடு ஆரம்பித்து கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிராக மாறக்கூடாது. தேவனோடு ஆரம்பித்து கீழ்ப்படியாமல் தேவனுக்கு எதிரானவனாக மாறக்கூடாது. 2வது, ஆபேல் தேவனோடு இரத்த பலியினாலே அந்த முதல் பலி செலுத்தினார் இல்லையா? அது மாத்திரம் அவனே பலியானான். அதனால முதல் இரத்தத்தினாலே தேவனோடு இணைந்தான். ஏனோக்கு பற்றி தெரியும். ஏனோக்கு எத்தனை வருஷம் வந்தான்? 370 ஆண்டுகள் இல்லையா? ஆனால் அவன் எப்படி இருந்தான்? தேவனோடு நடந்து தன் வாழ்வை நிறைவேற்றினான். நோவாவும் பேழையை கட்டுவதன் மூலமாக தேவனோடு நடந்தான். அதன் தன் வாழ்வை அமைத்தான். இறுதியாக ஆபிரகாம்
தேவனோடு தன்னுடைய வாழ்வை தொடங்கும் போது பலிபீடத்தினாலே தேவனோடு தன் வாழ்வை தொடங்கின 12:8 ஆபிரகாம் பலியிட்டார். அதற்கு முன்பு 12வது அதிகாரத்துக்கு முன்பு ஆபிரகாம் தேவன் இல்லாமல் அந்நிய தேவர்களை நம்பினான். அதனால ஆபிரகாமை பற்றி புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது அவனுடைய தகப்பனார் ஒரு அரமையனாக இருந்தான். அவன் அந்நிய தேவர்களை வணங்கினான். வரலாறுல சொல்லும்போது, பாரம்பரியத்தில் சொல்லும்போது, அவன் கூடையில் விக்கிரகங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு செலவாங்கலைன்னு சொல்லி கூட வியாபாரம் பண்ணினான் என்றெல்லாம் சொல்வார்கள். சரி, எப்படி இருந்தாலும் தேவன் அவனை அவருடைய 75வது வயதில் தொட்டார். அதற்கு பிறகு அவன் முதல் பலியினாலே தேவனோடு தன் வாழ்வை தொடங்கினார். ஆதியாகமம் மிக சிறப்பாக பெரிய மகிழ்ச்சியோடு தொடங்குகிறது. ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார் என்கிற அந்த பெரும் மகிழ்ச்சியோடு தொடங்குகிறது. ஆனால் ஆதியாகமத்தில் அப்படியே நம்ம படிக்கும்போது பாவம் உள்ளே நுழைந்ததுனால கடைசியில் அந்த ஆதியாகமம் முடிகிற அந்த நேரத்தில் அங்கே யோசேப்பை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள் என்று சொல்வதோடு முடிகிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை மாத்திரம். 50வது அதிகாரம் யாத்திராகம் ஆதியாகமத்தில் முடியும் போது இப்படி முடியுது. யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியில வைத்தார்கள். ஆக மிக கம்பீரமான ஒரு தொடக்கம், மிக சோகமான ஒரு முடிவு. ஆதியாகமம் கிட்டத்தட்ட 2000 வருஷ வரலாற்றை நமக்கு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 2000 வருஷ வரலாற்றை நமக்கு சொல்லுகிறது. சரியா சொல்லணும்னா 2225 ஆண்டுகள். ஆனால் பொதுவாக சொல்லும்போது 2000 ஆண்டுகள் வரலாற்றை சொல்லுகிறது. அதற்கு பிறகு 11வது அதிகாரம் வரைக்கும் உலக நாடுகளுடைய வரலாறுகள் எல்லாம் சொல்லுது. மனுக்குலத்தினுடைய முழு வரலாறுன்னு சொல்லுது. நான் ஏற்கனவே சொல்றேன் 12வது அதிகாரத்தில் வரும்போது 12வது அதிகாரத்திலிருந்து நமக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறு மாத்திரம் அது நமக்கு சொல்லுவதாக இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு ஆகியவர்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அவருடைய துணைவியார்களை பற்றி நமக்கு சொல்லுகிறது. சரி, எப்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின நாட்டுக்குள்ளாக ஆபிரகாமை அழைத்து வந்தார் என்ற வரலாறு மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அவருக்கு பிள்ளைகள் இல்லாத போது, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளே இல்லாத போது ஆண்டவர் அவனை எப்படி பார்த்தார்னா, அவன் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக தேவன் பார்க்கிறார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்ன அர்த்தம்? இன்னைக்கு உண்மையிலே ஆபிரகாம் திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு சொல்ல வேண்டுமானால், எபிரேயர்கள் என்ற அந்த 12 குலத்துக்கு மாத்திரம் ஒரு தகப்பனாராக இல்லாமல் ஆபிரகாமுக்கு பிறகு சாராளுக்கு பிறகு ஆகாருக்கு பிறந்த
இஸ்மவேல் அந்த கோத்திரம். அதல்லாமல் கெத்துரா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவருக்கு பிறந்த பிள்ளைகள். ஆக நிறைய கோத்திரங்கள் ஆபிரகாமுடைய வித்திலிருந்து வந்தது. இன்றைக்கு முகமதியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆபிரகாம் மக்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கும் ஆபிரகாமுக்கும் உங்களுக்கும் ஆபிரகாமுக்கும் சொந்தமாக எந்த சொந்தமோ பந்தமோ தொடர்போ இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு கிறிஸ்துக்குள்ளாக யாரெல்லாம் கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தின்படி ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், சந்ததியராக இருக்கிறார்கள். அதனால தான் அவருக்கு என்ன பேர்? ஆபிராம் என்று இருந்தது. தேவன் ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆபிராம் என்றால் ஒரு தகப்பன். ஆபிரகாம் என்றால் திரளான மக்கள் கூட்டத்துக்கு தகப்பன் என்பது பொருள். சரி, ஆபிரகாம் மூலமாக தான் தேவன் தேசங்களை ஆசீர்வதிக்கிறார். அது யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஒரு 7 முக்கியமான நபர்களோடு கூட நாம் வேதத்தை தொடங்குவோம். ஆபேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டதன் மூலமாக ஆண்டவரை ஆராதித்தார். அதே போல நாமும் ஆண்டவரை ஆராதிக்க இயேசுவின் இரத்தத்தினால செல்வோம். ஏனோக் தேவனோடு நடந்து தேவனை தொட்டார். அதே போல நாமும் தேவனோடு நடந்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களால் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நோவா தேவனோடு பெரிய பேழை கட்டுவதன் மூலமாக சாதனை செய்தார். அதே போல நாமும் நம்பிக்கையோடு தேவனோடு கூட சேர்ந்து பேழையை கட்டி, பேழை என்ற சபையை கட்டி அதில் மக்களை சேர்த்து வருகிற பெரிய அழிவுக்கு மக்களை தப்புவிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேவனோடு நடந்தார். அதே போல நாமும் தேவனோடு விசுவாசத்திலே வாழ முன்னேறி செல்ல ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து போய்ட்டு சொன்னார். அதே மாதிரி நாமும் புறப்பட்டு போய் எங்கும் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் கிருபை செய்யட்டும். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் தந்தது. ஈசாக்கை பற்றி சொல்லும்போது ஈசாக்கு ஏசேக்கு சித்தனா என்ற பெயர் வைத்து துறவுகளை தோன்றினான். அதே போல நாமும் துறவுகளை தோன்றி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திலே வளர உதவி செய்யட்டும். யாக்கோபு முக்கியமானது. தேவனை தரிசித்தான் பெரிய ஏணியினாலே. நாமும் யோசேப்பை போல ஏணிகளில் ஏறி தேவனை சந்திக்க அல்லது இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து நம்மிடத்தில் தேவதூதர்கள் இறங்கி வரவும் ஏறி போகவும் நாம் ஆண்டவரை நம்புவோம். யோசேப்பை போல நாம் கடவுளுக்கு பிரியமாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, ஆதியாகமத்துடைய 4 முக்கியமான கருத்துக்களை சொல்லிவிட விரும்புகிறேன். ஆதியாகமம் 1:1 தேவன் எல்லாவற்றுக்கும் தொடக்கம். ஆதியாகமம் 3:1 சர்ப்பத்தினாலே உலகத்திலே பாவம் நுழைந்தது, பாம்பினாலே உலகத்திலே பாவம் நுழைந்தது. ஒரு தேவனுடைய ஆரம்பம் ஒரு முடிவுக்கு வந்தது. 12வது அதிகாரத்தில் ஒரு புதிய தொடக்கம், புதிய
தொடக்கம் வந்தது 12:1. ஆக ஆதியாகமம் 3:1, ஆதியாகமம் 3:1, ஆதியாகமம் 12:1 மிக மிக முக்கியமானது. இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்? தொடக்கம், விழுதல், மறுபடியும் தொடங்குகிறது. இதற்கெல்லாம் அடிப்படை தொழுகையில் வருகிறது அல்லது ஆராதனையில் வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வேதாகமம் யாரை பற்றி சொல்கிறது? யாரை பற்றி சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த புத்தகத்தில் எங்கெல்லாம் படிக்கலாம் என்றால், முதலாவது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், 3:15 ஸ்திரீயின் வித்து அல்லது பெண்ணின் வித்து. 3:21 இயேசு கிறிஸ்து நமக்காக அடிபட்டு அவருடைய தோலுடையை அவர் கொடுத்தார். 4:4 ஆபேல் இரத்த பலியினாலே ஆண்டவரிடத்திலே சேர்ந்தார். அது நமக்கு முக்கியம். ஆதியாகமம் 7:7 நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் பேழை கூட நுழைய வேண்டும். நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் பேழை கூட நுழைய வேண்டும். நோவாவோடு கூட சேர்ந்து 22வது அதிகாரம் ஆதியாகமத்தில் இயேசுவை தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதினாலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை கொடுத்தான். அதே போல நம்முடைய ஆண்டவர் அவருடைய ஒரே மகனாகிய இயேசுவை நமக்காக பலி கொடுத்தார். யோசேப்பை போல தேவன் நம்மை முள்ளிலிருந்து தூக்கி விடுகிறார். யோசேப்பை போல தேவன் நம்மை முள்ளிலிருந்து தூக்கி விடுகிறார். ஆதியாகமத்தில் 2 கருத்து தான். முழு உலகம் ஒரு தனி குடும்பம். முழு உலகம் தனி குடும்பம். முழு உலகத்தின் வரலாறு முதல் 11 அதிகாரங்கள், 12 50 வரைக்கும் ஒரு தனிப்பட்ட குடும்பம். ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே சொன்ன கருத்து தான் திரும்ப உங்களுடைய கவனத்துக்காக சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் மோசே எழுதினார் என்று சொன்னோம். இந்த மோசேக்கு இதெல்லாம் எப்படி தெரிந்தது? இதெல்லாம் எப்படி தெரிந்தது? அந்த நாளிலிருந்து இந்த ஊர் என்ற அந்த கல்தேயருடைய நாட்டில் இன்றைய பாபிலோனில் இந்த ஊர் என்ற பகுதியில் நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. அந்த ஊரில் நம்ம இந்த மாதிரி ஸ்லாப் இருக்குல்ல, இந்த மாதிரி கல்லுங்க, ஸ்லேப் கல்லுங்க, இந்த மண் கல், இதில் பாருங்க அழகழகாக படம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? மேலே எட்டுக்கணும் மேலே. இதே போல் இது ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஊர் என்கிற இதில் ஒரு பெரிய லைப்ரரி. அந்த லைப்ரரியில் பெரிய பெரிய இந்த மாதிரி சுடுமணலில் செய்த அந்த கற்பலகைகளில் என்ன செஞ்சுருக்காங்க? எழுத்துக்களை எழுதி அதில் இந்த வரலாறுகள் எல்லாம் எழுதியிருந்திருக்காங்க. அவைகளை எல்லாம் மோசே படித்திருக்கலாம். அவைகள் ஆபிரகாம் படித்திருக்கலாம். அதை தொடர்ந்து சொன்ன எல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் எல்லாருக்கும் அந்த நாட்டில் உரிமை இருந்தது. மோசே படித்திருக்கலாம். ஏனென்றால் எகிப்தில் பெரிய நூலகம் இருக்குது. ஏன்னா ராஜாவுடைய மகன். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, எகிப்தினுடைய சகல கலைகளிலும் கற்று தேர்ந்தவனாக இருந்தான் என்று சொல்லி.
ஆனால் அங்கிருந்து அந்த தகவல்களை திரட்டியிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக தீமோத்தேயுவிலும் பேதுருவிலும் சொல்லப்பட்டபடி தேவனுடைய ஆவியானவர் அவருக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார். அதனால்தான் அவர் ஆதியில உலகம் உண்டானது முதல் அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் உள்ள கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார். தேவன் எழுதினார். அன்றைக்கும் இன்றைக்கும் தேவன் எழுதுகிறார். மனிதர்களை கொண்டும் எழுதுகிறார், தானும் எழுதுகிறார். அவர் எழுதின ஒரு எழுத்து வேதாகமத்தில் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் காயினுடைய தலையில ஒரு அச்சடையாளத்தை வைத்திருந்தார். அது எழுதுவதற்கு சமானமானது. அப்புறம் பாபிலோன்ல ஒரு கை சோற்றில் எழுதுனது. நான் நினைக்கிறேன் எனக்கு இப்படிதான் இருந்திருக்கும். இப்போ இது எங்கேருந்து தெரியாதவங்களுக்கு அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறது தெரியாது. இப்போ புதுசாக நான் ஒரு கிராமத்தில் வரேன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிறது பார்த்தா அது யார் எழுதுனான்னு எனக்கு தெரியாது, அண்ணன் தான் எழுதுனாருன்னு எனக்கு தெரியாது. அதே போல் அந்த நாட்களில் தேவன் அதை எழுதினார். அதே அவங்க ஒரு விரல் எழுதுனது இது போலவே இருந்திருக்கும். அதனால தான் அவங்களால எல்லாராலும் படிக்க முடிஞ்சது. மேனே மேனே தெக்கே உப்பாசன் என்ற வார்த்தை. அதனால தேவன் எழுதினார். என்னுடைய நேரம் முடிஞ்சதா? முடிஞ்சது. என்னுடைய நேரம் முடிஞ்சதுனால அடுத்த வாரம் நாம் யாத்திராவை பார்ப்போம். சேமுடைய சந்ததியார், சேம் காம் யாபேத்தில் சேமுடைய தலைமுறையினர் தான் எபிரேய சந்ததியாராக வந்து அவருடைய வழிவகையில் வந்தவர்கள் தான் இந்த யூதர்கள். இந்த யூதர்களுடைய குலத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாமும் ஆண்டவரை அறிய தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. டீ குடிச்சிட்டு அடுத்த கிளாஸ் போயிட்டு டீ ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துலாம். நீங்கள் ஆதி ஆகமத்தை வந்து 4 பகுதியாக பிரிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதியம் 1 to 11 நம்ம பிரித்து படிக்கிறதுக்கு நீங்கள் படித்தா நல்லாயிருக்கும். அண்ணன் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் எது எங்கே பொருந்தது, போன வாரத்தில் அண்ணன் சொன்ன பேர்லாம் பார்த்தீங்கன்னா 30 பேர் சொல்லிட்டு போயிருக்கோம். ஆதாம்லேருந்து நிறைய தீர்க்கதரிசிலாம். ஆனால் நம்ம வந்து அதை பிரித்து படிக்கும்போது நமக்கு இன்னும் மனசில் நல்லா புரியும். ஆதியம் 1 to 11 பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்கள் யார்? அதில் ஆதாம், அதை பற்றி அண்ணா சொன்னாங்க, கடவுளோடு ஆரம்பித்து அப்புறம் உறவை இழந்தவன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆதாமுடைய மனைவி ஏவாள். அப்புறம் ஆபேல் விசுவாசத்தால் முதல் நீதிமான். அப்புறம் அவங்க அன்னை காயின். தெரியுதா? இந்த தூக்கன்மா தெரியுது. அதுக்கப்புறம் ஏனோக்கு கடவுளோடு 300 வருடங்கள் நடந்தவன். கொஞ்சம் தூக்கணும். இது டேபிள் கொஞ்சம் பின்னாடி கொடுத்தா தான் செட்டாக நினைக்கிறேன். இப்போ பரவாயில்லையா? இல்லை தூக்கணுமா? ஏனோக்கு அப்புறம் நோவாவை பற்றி பார்த்தோம். அவர் வந்து வேலையை கட்டி குடும்பத்தை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் நோவோடைய 3 மகன்கள், சேம் காம் யாபேத். இந்த 3 பேர் மூலமாக தான் உலகத்தில் இருக்க எல்லா சமுதாயமும் வந்தோன்னு சொல்லி பார்க்குறோம். 1 to 11 பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்கள் அவங்க தான். அப்புறம் முக்கிய இடங்கள் ஏதேன் தோட்டம். அதுக்கு ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தாங்க, அப்புறம் வெளியில் துரத்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வராரத்து மலை. இதுதான் இப்போ முக்கியமான இடங்கள்னு சொல்லி பார்க்குறோம். முக்கிய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அதில்
படைப்பு, அப்புறம் மனுக்குலத்தின் வீழ்ச்சி, அதாவது பாவத்தின் துவக்கம், அப்புறம் பாவ பரிகாரத்தை செய்கிறாரு. அப்புறம் கடவுளை விட்டு போன சந்ததினா யார் வரா? கடவுளை விட்டு தூரமாக போன சந்ததி யார் உங்கள் மனசில் வர்றது? மேலே நபர்கள் பார்த்தோம், காயின். அதுக்கப்புறம் கடவுளை வணங்கிய சந்ததினா யார் உங்கள் மனசில் வர்றா? சேத். அவங்க காலத்தில் தான் ஆபேலுக்கு பதில் தேவன் எனக்கு இன்னொருத்தனை கொடுத்தான்னு சொல்லி சேத்து காலத்தில் தான் அவங்க கடவுளை வணங்க ஆரம்பிப்பாங்க. அந்த சந்ததி தொடங்குது. அப்புறம் மரணம் இல்லாமல் கடவுளத்தில் சேர்தல் யார் ஞாபகத்தில் வருது? ஏனோக்கு. அப்புறம் கடவுள் பார்வையில் மிகவும் மோசமான மனுக்குலம், அதெல்லாம் அண்ணன் மிஸ் பண்ணிட்டாங்க. உள்ள பார்த்தீங்கன்னா இருக்கும் முக்கிய காரியங்களை பார்த்தீங்கன்னா யார் அது? நோவா காலத்தில் இன்னொரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் ராட்சசர்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய பாவம் பண்ணாங்க. ஸோ அவங்க அந்த கூட்டத்தை பற்றி சொல்லுது. உலகை தண்ணீரால் அழித்து புதுப்பிக்கும் கடவுள் திட்டம். அப்புறம் மொழிகள் பிரிவு. நோவா காலத்தில் எல்லாம் அழியுது. அதுக்கப்புறம் சேம் காம் யாபேத்து மூலமாக மொழிகள், சமுதாயங்கள், பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதான் முதல் பகுதி. 1லேருந்து 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கிய சம்பவங்கள் இதுதான். அடுத்த பாட்டு இதில் வந்து நீங்கள் கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி. இந்த 1 to 11 உங்கள் மனசுக்கு ரொம்ப கவர்ந்து உங்களை யோசிக்க வச்சது, சிந்திக்க வச்சது, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணலாம். அதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கலாம். அப்புறம் 2வது பகுதி 12லேருந்து 25 வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் முக்கியமான ஆள் ஆபிரகாம். ஆபிரகாம் பற்றி அண்ணன் நிறைய சொன்னாங்க. ஆபிரகாம் மட்டும் இல்லை, சாராலும் கூட இருக்கிறாங்க. ஏன்னா ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், சாரால் விசுவாசத்தின் தாய். அதனால் அவங்கள விட்டுற முடியாது. அப்புறம் ஆபிரகாம் கூட வந்த லோத்து, அப்புறம் ஆகார், அப்புறம் இஸ்மவேல், ஈசாக்கு, ஏசா, ரெபேக்கால், யாக்கோபு, லேயால், ராகேல், 12 மகன்கள். இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் முக்கியமான நபர்களாக நம்ம பார்க்குறோம். முக்கிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஊர். அங்கே தான் முதல்ல ஆபிரகாம் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 75 வயசு வரைக்கும். அது வந்து இப்பவும் இருக்கிற இடம் தான் மெசபத்தோப்பியாவில். இப்போதைக்கு ஈரான்கிற இடத்துல பாக்தாத்தில் இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கு இப்போ உள்ள பேர் வந்து தல் அல் முகை அப்படின்ற பேரில் அந்த இடம். ஆபிரகாம் முதல்ல வாழ்ந்த அவருடைய நேட்டிவ், சொந்த ஊர். அந்த ஊருக்கு பேர் ஊர் அந்த பாஷையில். அதுக்கப்புறம் சீகேம், அங்கேருந்து சீகேம் வர்றாங்க. பெத்தேலாயி, எகிப்து, சோதோம், எபிரோன், எல்லாமே அந்த பகுதியில் முக்கியமான இடங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்குரிய தற்போதைய பேர்லாம் இருக்குது. அந்த காலத்து பேர் வேறு, இந்த காலத்தில் பேர் வேறு. ஸோ இதில் முக்கிய நபர் நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கும்போது தான் ஆண்டவர் கூப்பிட்றாரு ஆபிரகாமை. அப்புறம் ஆபிரகாமின் அப்பா ஆரானில் வந்து சாகுறாரு. கூப்பிட்டது ஆபிரகாம் தான். நான் அவங்க அப்பா கூட தான் வர்றாரு. அங்கே ஆரான் வரைக்கும் வர்றாங்க. அங்கே வந்து ஆபிரகாமுடைய அப்பா செத்துறாரு. அதுக்கப்புறம் தான் கானானை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அப்புறம் ஆபிரகாம் சாரைக்கு வந்து குழந்தை இல்லை. கிட்டத்தட்ட 99 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அப்புறம் எகிப்துக்கு பஞ்சமலைக்கு போகிறாங்க. அங்கே கடவுள் அவங்களுக்கு வந்து வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு, நான் குழந்தைய தருவேன்றாரு. ஆனால் இவங்க வந்து நமக்கு இன்னும் குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி தான் ஆகார் அங்கே வர்றான். சாராவுடைய திட்டம் வந்து நமக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல, அதனால ஆகாரம் வச்சு நீங்கள் குழந்தை ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டோடைய வாக்கு திட்டத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும். அப்புறம் ஆகார் வர்றா. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் இஸ்மவேல் பிறக்கிறாங்க. அப்புறம் அவருக்கு முதல்ல இந்த பேர் அபிராம் தான். அப்போ அபிராம்ன்ற பேரை வந்து அபிராம் சாராய் பேரை வந்து ரெண்டையும் மாத்துறாரு. ஆபிரகாம் சாரால் அப்படின்னு சொல்லி மாத்துறாரு. அப்புறம் ஆபிரகாமும் லோத்தும் பிரிகிறாங்க. அப்போ லோத்து குடும்பத்தை வந்து காப்பாத்துறாரு ஆபிரகாம். இதெல்லாமே அந்த முக்கிய சம்பவங்கள் வருது. ஸோ அப்படி காப்பாற்றிட்டு வரும்போது தான் யாரை பார்க்குறாங்க? மெல்கிசேதேக் பார்க்குறாரு. அப்புறம் ஆபிரகாம் வந்து 3 தேவதூதர்கள் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கறத பார்க்குறோம். அது வந்து சோதம் குமார் அடைகிறதுக்கு முன்னாடி லோத்து குடும்பத்துக்காக அங்கே ஜெபம் பண்ணுறாரு. இப்போ கடவுளுடைய திட்டம், நான் சோதம் குமார் அழைக்க போகிறேன். அப்போ வந்து ஒரு ஜெபம் பண்ணுறாரு. அங்கே லோத்து இருக்கிறதுனால, லோத்துக்குடைய குடும்பம் இருக்கிறதுனால அவருக்கு அப்புறம் கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. இப்போ தான் அந்த ஈசாக்குடைய வாக்குத்தத்தம் இது. அப்புறம் தான் விருத்த சேதனை நடக்குது. கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு விருத்த சேதனை பண்ணும்போது 99 வயசு. இஸ்மவேலுக்கும் சேர்த்து விருத்த சேதனை நடக்குது. இப்போவும் ஏன் முஸ்லீமெல்லாம் விருத்த சேதனை பண்ணுறாங்கன்னா அங்கே ஆரம்பிச்சது தான். ஆபிரகாமுக்கு 99 வயசு, இஸ்மவேலுக்கு 13 வயசு 15 வயசு அந்த விருத்த சேதனை நடக்குது. இதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் சாராளுக்கு வந்து ஈசாக்கு பிறக்கிறாங்க. விருத்த சேதனத்துக்கு அப்புறம் தான் வாக்குத்தத்தத்தின் மகன் சொல்லி பார்க்குறோம்.
அப்புறம் ஈசாக்க பலியிடுகிற சோதனை, அப்புறம் சாராளுடைய மரணம், ஈசாக்குக்கு பெண் தேடுதல், அப்புறம் ஈசாக்கு ரெபேக்கால் திருமணம், அதுக்கப்புறம் ஆபிரகாம் மரணம், இஸ்மாயிலையும் ஈசாக்கு சேர்ந்து அவர் அடக்கம் பண்ணார். இந்த பகுதியில் வந்து இவ்வளவு சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். கிட்டத்தட்ட 25 அதிகாரம் வரைக்கும். இப்போ 25லேருந்து 27 இது முக்கியமாக ஈசாக்கை பற்றியது. முக்கிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு, ரெபேக்கால், அபிமெலேக்ன்றது வந்து மற்ற சமுதாய ராஜா அவர். அப்புறம் பெலிஸ்திய சமுதாயத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் யாக்கோபு ரெபேக்காலுக்கு பிறந்த இல்லை ஈசாக்கு ரெபேக்காலுக்கு பிறந்த யாக்கோபும் ஏசாவும், அதை பற்றி அவர் சொல்லப்பட்டிருக்கு. முக்கிய இடங்கள் பேர்சபா, ரெகபோத் அப்படின்ற இடம். ரெகபோத்னா இங்கே தான் சொல்லுது அவருக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்கிற ஒரு சூழ்நிலை வருது. அதனால தேவனுக்கு ரெகபோத்துக்கு பேர் வைக்கிறார், ஒரு கிணறு தோணும். அப்புறம் ரெபேக்காலை அடைய முயற்சித்த அபிமெலேக்கு, அப்புறம் கிணறுகளுக்காக சண்டை போட்ட பெலிஸ்தியர்கள், மூடப்பட்ட கிணறுகளை கொண்டு பெயர் வைத்த ஈசாக். அப்படி பேர் வைக்கும்போது ரெகபோத்தில் வந்து ஒரு பேர் வைக்கிறது. அப்புறம் ஏத்திய பெண்களை திருமணம் முடித்த ஏசா ஆண்டவரை விட்டு விலகி போகிறத பார்ப்போம். அப்புறம் ஏசாவை ஏமாற்றிய யாக்கோபை கொல்ல நினைத்த ஏசா. இந்த சம்பவங்கள்லாம் இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்படும். அடுத்த பகுதி வந்து 28லேருந்து 36. இது கொஞ்சம் பெரிய பகுதி தான். இங்கே தான் இவர் யாக்கோபை பற்றி நிறைய சொல்லப்படும். யாக்கோபு, லாபான் யாரு? மாமா, யாக்கோபுடைய மாமா இல்லை ரெபெக்காவுடைய அண்ணன். அந்த மாதிரி யாக்கோபு ஏன் லாபானோட போய் சேர்றாரு? ஏன்னா இந்த பேர் வச்சுட்டே நம்ம அந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த முக்கியமாக அந்த பேர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், ஏசாவை ஏமாத்துறதுனால, அண்ணனை ஏமாத்துறதுனால அங்கேருந்து அண்ணன் கொல்ல பார்க்குறான். ஏசா வந்து யாக்கோபை கொல்ல பார்க்குறான். அவர் அங்கேருந்து தப்பிச்சு மாமா வீட்டுக்கு போகிறார். மாமா வீட்டுக்கு போகிற சொன்னது ரெபெக்கால், அவங்க அப்பா தான், அம்மா தான். அப்புறம் அங்கே போய் தான் லேயாள் யாரு, ராகேல் யாரு? லேயாள், ராகேல், லாபானுடைய 2 மகள்கள். இவர் வந்து 2 பேருக்காக எத்தனை வருஷம் வேலை செய்கிறாரு? 14 வருஷம் வேலை செய்கிறாரு. 7 வருஷம் முதல் மனைவிக்கு, அதுக்கப்புறம் 7 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் வந்து சொந்தமாக சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த 11 பிள்ளைகள் அங்கே கிடைக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டுட்டு கிளம்பி வர்றாரு. ஸோ முக்கிய இடங்கள் பேலெத்தியல், பதானராம், மக்னாயிம், சீகேம் போன்ற இடங்கள் பார்க்குறோம். ஒரு முக்கிய நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு கனவு கண்ட காரியம். அவருக்கு போகும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போகிறார். மாமா வீட்டுக்கு போகும்போது தான் கனவு காண்கிறார். அந்த கனவு வந்து பெத்தேல் பேர் வைக்கிறத வச்சு, இது வந்து கடவுள் இருக்கிற இடம், தூதர்கள் மேலே ஏறுறாங்க இறங்குறாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கோவில் கட்ட வாக்கு கொடுக்குறாரு. நான் திரும்ப பத்திரமா வந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கோவிலை நான் கட்டுறோன்ற. ஆனால் மறந்துடாரு, 20 வருஷத்தில் மறந்து போயிட்டார். ஏன்னா இங்கே 2 மனைவி, 2 சேர்ந்து 4, அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் எல்லாம் மறந்துடாரு. அப்புறம் யாக்கோபுடைய திருமணம் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். ராகேல், லேயா, லெடியான பிள்ளைகளுக்கான போட்டி. இப்போ வந்து அக்கா தங்கச்சிக்கு வந்து யாருக்கு பிள்ளை அதிகன்ற போட்டியில் தான் 12 பேர் பிள்ளைங்கள் பிறக்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் லாபான் யாக்கோபுக்கு இடையே போட்டி, சொத்து பிரச்சனை. அங்கே ஆடு யாருக்கு நிறையா அப்படின்ற பிரச்சனை நடக்குது பார்க்கணும். அப்புறம் லாபான்றது தப்பித்து ஓடுறாரு யாக்கோபு. லாபானை கடவுள் எச்சரித்தல். லாபான் வந்து கொல்லத்தான் வர்றாரு, திரும்ப மறுமுறை கொண்டுட்டு எல்லா சொத்தையும் அனுபவிச்சுட்டு போகிறான்னு. ஆனால் கடவுள் வந்து எச்சரிக்கிறார் லாபான்ட்ட, அவனை தொடாத, தொட்டு நான் உனக்கு ஆபத்துன்ற மாதிரி எச்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் யாக்கோபை சந்தித்து 2 பட்டாளங்கள், 2 பெரிய தேவதூதர்கள் கூட்டம் வந்து யாக்கோபை சந்திக்குதுன்னு பார்க்குறோம். அப்புறம் யாக்கோபு வந்து தேவனோட மல்லு கட்டின இடம், அதே இடத்துல எந்த இடத்துல அவர் வந்து கனவு கண்டாரோ, எந்த இடத்துல கல்லை ஊண்டி வந்து கடவுள் கோயில் கட்டுன்னு சொன்னாரோ அதே இடத்துல வந்து மல்லு கட்டுறாங்க. அப்புறம் இஸ்ரவேல்ன்ற பேர் இங்கே தான் மாறுது. அந்த மல்லு கட்டும் போது தான் யாக்கோபுன்ற பேர் இஸ்ரவேலாக மாறுறது. அப்புறம் ஏசாவுக்கு பயந்து காணிக்கையெல்லாம் அனுப்புகிறாரு. அப்புறம் சீகேமில் கலவரம். சீகேம்ன்றது வந்து ஒரு ஊர். அங்கே போய் தங்கி இருக்கும்போது தீனால் மூலமாக, யாக்கோபுடைய மகன் மூலமாக அங்கே பெரிய கலவரம் வருது. அதுக்கப்புறம் ராகேல், ஈசாக்கின் மரணம், ஈசாவின் சந்ததிகள் வந்து பிரிஞ்சு போகிறது. இது எல்லாமே அந்த பகுதியில் இருக்குது. கடைசி பகுதி வந்து 37லேருந்து 50 வரைக்கும். இது யாரை பற்றி சொல்லுது? யோசேப். 12 பேர் யாக்கோபுக்கு,
அதில் முக்கியமாக யோசேப்பு பற்றி தான் சொல்லப்படுது. அதில் யோசேப்புடைய அண்ணன்கள், யோசேப்புக்கு வந்து 10 அண்ணன் ஒரு தம்பி. அப்புறம் யூதா தாமார், ஒரு அண்ணன் பேர் யூதா, அவன் தாமாருக்கு இடையில் நடந்த சம்பவங்கள் அதில் சொல்லப்படுது. பார்வோன் ராஜா, பெஞ்சமின், யூதா, இந்த மாதிரி அவங்கள பற்றிலாம் சொல்லப்படுது. முக்கிய இடங்கள் கானான், சீகேம், எகிப்து, கோசேன் அப்படின்ற இடங்களை நம்ம பார்க்குறோம். முக்கிய நிகழ்வுகள் இதில் நிறைய நிகழ்வு இருக்கும். யோசேப்பும் கனவு காண்றாரு. என்ன கனவு? யோசேப்பு கண்ட கனவு, யாக்கோபு கண்ட கனவு ஏணி மேலே தூதர்கள் ஏறி இறங்குறது. யோசேப்பு கண்ட கனவு கதிர்கட்டெல்லாம், முக்கியமா 12 கட்டு, 11 கட்டு, அது எல்லாமே வந்து இவனுக்கு முன்பு விழுந்த மாதிரி தெரிஞ்சு வணங்குற மாதிரி. அதே மாதிரி அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து அது உண்மையிலே ஆண்டவர் கொடுத்த கனவு. அது அவங்க வந்து அதன் மூலமாக தான் அண்ணமார் வந்து யோசேப்பு வந்து துன்புறுத்துறாங்க. கணவனுக்கு அர்த்தம் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் என்னை வணங்குவீங்க, அப்பா அம்மாவும் என்னை வணங்குவாங்கன்ற பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் எகிப்துக்கு தலைவனான யாக்கோபு சிறையில் இங்கே பார்க்குறோம். நம்ம யோசேப்பின் கனவு, விலைக்கு விற்கப்பட்ட யோசேப்பு, இந்த கோவத்தில் தான் அவரை விற்றுறாங்க. அப்புறம் அங்கே போன இடத்துலையும் அவருக்கு வேற ஒரு பிரச்சனை, அவருடைய மனைவி மூலமாக அங்கே சிறைக்கு போகிறாரு. அப்புறம் கனவுகளுக்கு அர்த்தம் சொல்கிறாரு. அங்கே சிறையில் இருந்த 2 பேருக்கு சொல்கிறாரு. அப்புறம் அந்த பார்வோன் ராஜாவுக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எகிப்துக்கு தலைவனான இந்த இடத்துல யோசேப்பு வரணும். எகிப்து நாட்டுக்கு தலைவன் ஆகிறாரு. அப்புறம் தானியம் வாங்குறதுக்கு எகிப்துக்கு வந்த அண்ணன்கள். இப்போ அண்ணன்களோட விருந்து சாப்பிட்டு யோசேப்பு அங்கதான் அவர் வந்து தம்பின்றத வேலைக்கு சொல்றாரு. அப்புறம் எகிப்துக்கு யாக்கோபு வர்றாரு. அவங்க அப்பா எல்லாருமே எகிப்துக்கு வர்றாங்க. அந்த காலகட்டம் வந்து எகிப்துல வந்து 7 வருஷம் செழிப்பு, அதுக்கப்புறம் 7 வருஷம் பஞ்சம். பஞ்ச காலகட்டத்தில் தான் அவங்க குடும்பமே அங்கே போய் சேருன்னு சொல்லி பார்க்கணும் எகிப்துக்கு. அப்புறம் கடவுள் வாக்குறுதியை மகன் யோசேப்பு கொடுக்கும். 17 வருஷம் வந்து யாக்கோபு வந்து அங்கே போய் தங்கியிருக்கிறார். இங்கே போகும்போது கிட்டத்தட்ட 70 பேர் தான் போகிறாங்க. யாக்கோபு, அவனுடைய அப்புறம் யோசேப்பு, அந்த பிள்ளைகள், அவனுடைய குடும்பங்கள்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 பேர் எகிப்து போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 17 வருஷம் எகிப்துல யாக்கோபு குடியிருக்கிறாரு, அங்கேயே இறந்துறாரு. அப்புறம் அங்கேருந்து பணத்தை கொண்டு வந்து எங்கே அடக்கம் பண்ணுறாரு? இங்கே யாக்கோபுடைய மனைவி, அப்புறம் ஆபிரகாம், சாரால் அடக்கம் பண்ண அதே இடத்துல ஒரு அடக்கமே ஒரு பெரிய இது மாதிரி நடக்கும், திருவிழா மாதிரி நடக்கும். நீங்கள் அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும், நல்லா இருக்கும் அது. அதுக்கப்புறம் கடவுள் வாக்குறுதி கொடுத்த மகன் யோசேப்புன்னு சொல்லி பார்க்குறோம். யோசேப்புடைய மகன்கள் தான் இப்ராஹிம், மனாசே. அவங்களுக்கு தான் வாக்குறுதியை வந்து யாக்கோபு மூலமாக கொடுக்குறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் 12 மகன்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொன்னார். கிட்டத்தட்ட 48ஆம் அதிகாரம் சொல்லி பார்க்குறோம். யாக்கோபுடைய 12 பேருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றார் யாக்கோபு. அப்புறம் யாக்கோபு அங்கே மரணம் பண்ணுறாரு, அவர் வந்து அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் யோசேப்பு வந்து மறிக்கிறாரு, ஆனால் அவர் அங்கேயே அடக்கம் பண்ணுறாங்க. எங்கே? எகிப்திலே அடக்கம் பண்ணுறாங்க. ஆனால் அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு சாவார். என்ன சொல்லிட்டு சாவார்? கடவுள் உங்களை வந்து ஒரு நாளைக்கு இந்த நாட்டிலேருந்து சொந்த நாடுக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ எலும்புகளை நீங்கள் அங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு சாவார். அந்த எலும்பு தான் வந்து, அந்த எலும்பு யார் கொண்டு போவா? இவர் செத்து 400 வருஷம் கழிச்சு மோசே அங்கே பிறக்கிறார். அதே எகிப்தில் அந்த மோசை மூலமாக விடுவிக்கும் போது இந்த எலும்புகள் எல்லாம் கொண்டு போவோம். அது நீங்கள் யாத்திராமத்தில் நீங்கள் பார்க்கணும். இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. இந்த 50 அதிகாரம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் படிச்சிங்க நிறைய காரியங்கள் நமக்கு ஏற்றதாக இருக்கும், நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. சரி, டீ குடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? சரி, இதே மாதிரி நம்ம 5 ஆரம்பத்தை பார்க்க போகிறோம். அண்ணன் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போனாங்க. நான் நம்ம பிரித்து பார்க்கும்போது ரொம்ப உள்ளான காரியங்கள் நிறைய நமக்கு தெரிஞ்சுக்கிறது. ஒரு 5 minutes 10 minutes பிரேக்.